ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷன் சாப்டர் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணக்கூடிய சாப்டர். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய ஸ்டெப்ஸு, அவ்வளோ 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 நிறைய இருக்கும் இதில். ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூ தான். எப்படின்னா அது டஃப் தான். நம்ம ஒரு என்டையர் ஓவர் வியூவாக நான் இதில் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் பேஜில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யார் யார் யூடியூப் சேனல்லாம் பார்த்து இது கேதர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போவே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் என்னோடய ஓன் க்ரியேஷன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணி கன்சாலிடேஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோவில் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கல. ஐ நீட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ். நிறைய எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் லெசன், ஒரு சிங்கிள் பேர் எடுத்து இது புரியக்கூடிய விஷயம் எனக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அண்ட் தென் நிறைய யூடியூப் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் நான் கேதர் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, கன்சாலிடேஷனே நான் கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ண என்டையர் ஓவர் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்த ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தமிழில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய ஹிந்தி வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன். பட் ஐ டோன்ட் நோ ஹிந்தி. பட் அவங்க வீடியோஸ் பார்க்குறப்போ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா கேதர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஐ வில் டெல் ஃபர்தர் வீடியோஸ் போடுறப்ப நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்டையர் ஓவர் வியூ இது தான் கன்சாலிடேஷனில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. எந்தெந்த விஷயத்தில் எங்கெங்கே என்னென்ன போடணும் அப்படிங்கிறது யூ வில் கெட் த கிளியரன்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போது நம்மளுக்கு கன்சாலிடேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். இந்த 3 ஸ்டெப்ஸு மறக்காதீங்க. இந்த 3 ஸ்டெப்பு மட்டும்தான். சரியா? அவங்க என்ன எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாலும், எவ்வளோ ட்ரிக்கியாக கேட்டாலும் இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம போட போகிறது. ஓகேவா? நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் உங்களுக்கு அந்த மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஒர்க்கிங் நோட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஒர்க்கிங் நோட். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒர்க்கிங் நோட். செகண்ட் ஸ்டெப் மெயின் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? மெயின் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். தேர்ட் ஸ்டெப் நோட் டு அக்கௌண்ட்ஸ். இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு நோட் டு அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ மறக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ஒர்க்கிங் நோட்ஸ் போட போகிறீங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்ஸில் இருக்கக்கூடிய 6 ஸ்டெப்ஸ் தான் என்னதுன்னா நம்மளுக்கு இந்த கன்சாலிடேஷனில் அப்ளை பண்ணக்கூடிய மேஜரான ஒரு மெயினான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஒர்க்கிங் நோட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறது தான் என்னென்னா டைம் லைன். ஃபஸ்ட்டு என்ன கற்றுப்போம்? டைம் லைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கற்றுப்போம். ஓகேவா? டைம் லைன் அப்படிங்கிறது மேஜர் பார்ட்டாக இந்த கொஷினுக்கா தேவையா அப்படின்னு கேட்டால் அந்த கொஷினுக்கு மெயினாக அதுக்கு மார்க் 1 மார்க் இல்லை போடுவாங்க தான். பட் நம்மளுக்கு அந்த டைம் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் என்டையர் ப்ராப்ளம் நாட் பாசிபிள். நம்ம டைம் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அதுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுப்போம்? டைம் லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லி கற்றுப்போம். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படின்னா, ஹோல்டிங் எவ்வளோ, சப்சிடரி எவ்வளோ, டேரெக்டாக கொடுத்தா நோ ப்ராப்ளம். இதே அவங்க கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் நிறையா ஹிண்ட்ரன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் கற்றுப்போம். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட். தேர்ட் ஸ்டெப் என்னது? அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்ஸ்குள்ளே இவ்வளோ 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கிங் நோட் வில் பி டன். ஓகே. ஸோ இந்த அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் இது எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் முடிச்சுட்டு அடுத்ததாக வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் தென் இந்த மாதிரி ஈக்விட்டி இதெல்லாம் நிறையா கொடுக்குறப்போ நம்ம அந்த அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் போடுவோம். ஆரல்ஸ் நம்மளுக்கு நெட் அசெட்டில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு ஓகே தான். அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் போடுவோம். அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே. இந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் நம்மளுக்கு குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வான்னு சொல்லி தெரியும். அண்ட் தென் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போடுவோம். அண்ட் தென் கன்சாலிடேட்டட் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த 6 ஒர்க்கிங் நோட் நம்மளுக்கு போடுறப்போ அதுக்கு அடுத்து வர பேலன்ஸ் ஷீட் வில் பி ஈஸி. ஓகே. இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஒர்க்கிங் நோட் நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பு, விச் இஸ் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். அவ்வளோதான். என்னது? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் நிறைய சம்ஸ் நான் இப்படி தான் போடுவேன், டீல் பண்ணுவேன். எனக்கு டைம் மிச்சமானுச்சு. ஸ்டெப் மார்க் நிறைய வரும் கண்டிப்பாக. பிகாஸ் ஏன் அதை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஷினில் இருக்கிறத பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நிறைய பேருக்கு
எப்படின்னா ஒரு சில ஆர்டர் வந்து மறக்கும், எதை போடுறது, தலை வலிக்கும், உங்களுக்கு எதில் ஃபில் பண்ணுறது, எங்கே நோட் நம்பர் போடுறது அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. செகண்ட் இந்த ஒர்க்கிங் நோட்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்ததாக இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த கம்பெனியுடைய நேம் லிமிடெட் அண்ட் இன்னொரு கம்பெனி இருக்கும் இல்லையா. ஸோ 2 கம்பெனி நம்ம மர்ஜ் பண்ணுறப்போ கன்சாலிடேட் பண்ணுறப்போ தான் அந்த பேலன்ஸ் ஷீட் வரும். ஸோ அப்போ ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கும். ஸோ அந்த 2 கம்பெனியோட நேமை எழுதிக்கோங்க ஆஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் டேட். ஓகே, ஸோ இதை போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஷினை பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினை அப்படியே எடுத்து எழுத போகிறீங்க. ஓகேவா? பட் இதில் என்ன சேஞ்சஸ், அந்த கொஷினை பார்த்து என்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த நோட் நம்பரும் ருபீஸ் காலம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து 2 கம்பெனியோடைய காலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நோட் நம்பர்னு போட்டுக்கோங்க, இன்னொன்று வந்து ருபீஸ் காலம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, வேறு என்ன எழுதணும், பர்டிகுலர்ஸ்ன்னு போட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த கொஷினில் கொடுத்துருக்கிற குட்டி குட்டி சப் கேட்டகரிஸ் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வரது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்டில் சேர்க்கக்கூடியது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, என்னது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டியில் என்ன நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம், அந்த கொஷினோட சேர்த்து ஈக்விட்டியில் அண்ட் லயபிலிட்டியில் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஒர்க்கிங் நோட் நம்ம போட்ட ஆன்சர் இங்கே சேர்ப்போம். சரியா? ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அசட்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி. அதில் நம்ம என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எடுக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எடுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன எக்ஸ்ட்ரா போனாட்டி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண மாதிரி கொஷினோட சேர்த்து இந்த வாட்டி குட்வில்லை வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒன்று குட்வில் கிடைக்கும், இன்னொன்று கேபிட்டல் ரிசர்வ் கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு ஆன்சர் ஒர்க்கிங்கில் வந்து குட்வில் கிடச்சதுன்னா அந்த குட்வில்லை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். கேபிட்டல் ரிசர்வ் கிடச்சதுன்னா நோட்ஸில் வந்து வரும். ஸோ நான் அதை நடத்துகிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது பேலன்ஸ் ஷீட்டை ஃபில் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே ஓகே கைஸ், ஸோ இப்போது அடுத்தது என்னென்னா இந்த நோட்ஸ் காலம்லலாம் எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க, இந்த அமௌண்ட் காலமில் எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் டேரெக்டாக போங்க. தேர்டு ஸ்டெப் போட்டுட்டு இப்போ ஒரு நோட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும். அதாவது என்னென்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் என்ன பண்ண போகிறீங்கன்னா டீட்டெயில்டாக கேல்குலேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி இங்கே மெயின் காலமில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும், ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டியில் ஷேர் கேபிட்டல் வரும். ஸோ அப்போது அதுக்கு நோட் நம்பர் 1. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் நோட் நம்பர் 2. அந்த மாதிரி ஒரு விஷயமா என்ன பண்ண போகிறீங்க, கண்டுபிடிச்சி அந்த ஒரு நோட்டுக்கும் என்ன ஆன்சர் வருதோ, அந்த ஒரு நோட்டுக்கும் என்ன ஆன்சர் வருதோ அதை தான் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன நம்மளுக்கு ஈஸி மெத்தட் அப்படின்னா, இதில் என்ன ஒரு ஈஸியான விஷயம் இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து டேரெக்டாக ஹெச் லிமிட்டட் எஸ் லிமிட்டட் ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி 2 ஆட் பண்ணி போடுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஈஸியாக ஃபில் ஆகிடும் கேப்ஸ். ஸோ சில விஷயம் மட்டும்தான் அப்படி டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரேர் தான். எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கன்சாலிடேஷன் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு ஓவர் வியூவில் இருக்கீங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது எக்ஸாமினருக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்க்குறப்போ. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் ஸோ இதில் வர ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் என்னென்னலாம் பார்த்தோம். ஓகே, இது என்டையர் ஓவர் வியூ இந்த மாதிரி வந்து எழுதுங்க ஜஸ்ட்டு. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இப்போவே என்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெயின் கன்சாலிடேஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆன்சரில் என்ன கொஷினில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் தென் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் நோட்ஸில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸில் கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் நோட்டையும் இந்த நோட்ஸையும் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோன்னா கன்சாலிடேஷன் 14 மார்க்கில் நம்மளுக்கு கண்டிப்பாக 10 to 12 மார்க் வரையும் கரெக்டாக ஆன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் மார்க். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் வரல அப்படின்னா அதுக்கு 1 மார்க் மட்டும்தான் போகும். நான் உண்மையாக சொல்கிறேன், ஃபைனல் ஆன்சர் வரல, ரெண்டுமே டேலி ஆகலை அப்படின்னா அதுக்கு 1 மார்க் மட்டும்தான் போகும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தா கூட யூ வில் டெஃபினெட்லி கெட் 13 மார்க்ஸ். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பை கூட நீங்கள் மிஸ் பண்ணலை, எல்லாத்துக்குமே கரெக்டாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் கெட் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ அபவுட் 10 மார்க்ஸ் உங்களுக்கு கன்சாலிடேஷனில் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் க்ரியேட் பண்ண நோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்டையராக ஓவர் வியூவாக இதுதான் நான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் நோட் போடுறோம், அதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் அதாவது 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 6 பாயிண்ட்ஸையும் கரெக்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணி எழுதிடணும். அடுத்து மெயின் கன்சாலிடேஷன் வந்து போட ஆரம்பிச்சிடணும். அதாவது ஃப்ரேம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இங்கே ரெடியாக வச்சுக்கிட்டு கீழே கிடைக்கிற ஆன்சர்லாம் சுட சுட எடுத்து அங்கே போட வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு விஷயத்துக்கும் நம்ம நோட் நம்பர் 1 நோட் நம்பர் 2 நோட் நம்பர் 3ன்னு போட்டு ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் ஒரு நோட்லையே அங்கே நோட் நம்பர் 1 இது ஆன்சர் இருந்துச்சு, அடுத்து நோட் நம்பர் 2ல் என்ன ஆன்சர் வருது அதை எடுத்து இங்கே போடுவோம், அடுத்து நோட் நம்பர் 3ல் என்ன ஆன்சர் வருது அதை எடுத்து இங்கே போடுவோம். ஸோ இதுதான் என்னென்னா என்டையர் ஓவர் வியூவே. ஓகேவா? ஓகே கைஸ், ஐ திங்க் உங்களுக்கு இப்போது ஒரு ஓவர் வியூ ஒரு
இந்த கன்சாலிடேஷன் சம் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வர்றது தான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னாலும் இதுக்குள்ளே வர்றது தான். ஓகேவா? ஸோ இதை தாண்டி எதுவுமே நம்மளுக்கு வராது. இந்த இந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கோங்க. உள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வர ஃப்ரீக்வெண்ட் வீடியோவில் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் தாட் யூ. ஓகே கைஸ். ஸோ until then, this is Shweta signing off. Thank you.